லாஸ்ட் நைட் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டேன். காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பர்னர் ஏரியா வந்துட்டு கையோடு வந்துருச்சு. ஆல்ரெடி சென்டர் அடுப்புலையுமே வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இந்த அடுப்பை சேஞ்ச் பண்ண மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஹிந்திக்காரங்க கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வாங்கினது. வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலேயே வேலை செஞ்சிருச்சு. இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஸ்டவ் டேமேஜ் ஆனதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசிச்சுட்டு நம்மக்கிட்ட தான் சிலிண்டர் கனெக்ஷனோட கொடுத்த புது ஸ்டவ் இருக்குது, ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பாலை காய்ச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணி. பழைய ஸ்டவ் கண்டிப்பாக வேஸ்ட்டில் தான் போகும். அதோட பர்னரு அந்த ஸ்டாண்ட் எல்லாம் புதுசாக இருந்தது, ஸோ அதை எடுத்து சேஃபாக வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டவ்லையோ சிலிண்டர்லேயோ எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நம்ம சர்வீஸ் புக்கில் இருக்குது. இது தெரியாமல் நாங்களே கலட்டி மாட்டி சிலிண்டரோட கேஸ் கட்டை டேமேஜ் பண்ணி அப்புறமா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி புதுசு வாங்கி மாட்டினோம்.